அவங்க அடங்கியிருந்தார். ஒரு ஒரு சில பேர் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நிர்மலா தேவின்னு ஒரு ஆசிரியர், யாரு, ப்ரொஃபஸர், சரிங்களா, ப்ரொஃபஸரு பொண்ணுங்களை பாலியலுக்கு ஈடுபடுத்துறாங்க. மிரட்டி, நான் வந்து இன்டர்னல் கை வச்சிருவேன், மார்க் கொடுக்க மாட்டேன், அதனால வந்து நீ வந்து இதை மாதிரி ஈடுன்னு சொல்லிட்டு பாலியல் ரீதியாக ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா தேவின்ட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ரொம்ப பிரபலமாக நியூஸில் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது பிரபலமானா நியூஸில் ரொம்ப பிரபலமாக்கி பேசிட்டு இருந்தாங்க அவங்க பண்ண தப்ப. யாருன்னா நிர்மலா தேவின்னு ஒரு லேடி, யாரு, ப்ரொஃபஸர் காலேஜில். அந்த ப்ரொஃபஸர் பல பொண்ணுங்களை பாலியல் ரீதியாக ஈடுபடுத்துறேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இப்போ ஒரு ஆசிரியர் மாணவி ஆப்பு, யாருன்னா அந்த பொண்ணு பேசின ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டு இருக்கு. இவரும் அதே மாதிரி நிர்மலா தேவி மாதிரியே ஈடுபடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஈடுபடுறதுக்கு பதில் எனக்கு என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி தன்னெச்சை கேட்டிருக்காரு, பாலியல் ரீதியா துன்புறுத்துறதுக்காக, சரிங்களா. அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அந்த பொண்ணு சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் பயப்படாதீங்க, உண்மையா இருங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா வரும், கண்டிப்பா வராம இருக்காது. லேடிஸ்க்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்க மேனேஜ்மெண்ட் சொல்லுங்க. அந்த மேனேஜ்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலாம், அந்த மேனேஜ்மெண்ட் நடவடிக்கணும். அந்த உள்ள மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இருக்க அவங்க ஆசிரியருக்குள்ள இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். அதான் மேனேஜ்மெண்ட் வேலை. அதாவது பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும். சப்போஸ் இந்த மாதிரி போன் அழைப்புகள் இந்த மாதிரி மட்டுமே பாலியல் ரீதியா துன்புறுத்தலை ஈடுபடுத்த கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுத்தாகணும், சரிங்களா. சப்போஸ் உங்களை பாலியல் ரீதியா உங்களை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு போலீஸுக்கு தெரிவித்து எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். எக்காரணத்தை கொண்டு பயப்படாதீங்க. மார்க்கில் கை வைக்க, மார்க் ஒன்றும் உயிர் போட விஷயம் இல்லை. உங்கள் உயிருக்கோ இல்லை உங்கள் கற்புக்கோ எந்த விளைவுகள் ஏற்படுச்சுன்னா உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை உங்கள் ஹெச்ஓடி இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஸ்டாஃபுங்கள்கிட்ட போய் சொல்லுங்க, மேனேஜ்மெண்ட்டை சொல்லுங்க, வாயிட்டு சொல்லுங்க. இல்லை டைரக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் தைரியம் இருந்துச்சுன்னா போய் சொல்லுங்க, ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க, சரிங்களா. எக்காரத்தை கொண்டு நம்ம பேர் போயிருமோ, நம்ம வீடியோ போயிருமோ, நம்ம ஃபோட்டோ போயிருமோனா எக்காரத்தை கொண்டு மேனேஜ்மெண்ட்டும் தெரியக்கூடாது. போலீஸ்காரங்களும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்கள பேரு, போட்டோஸ், வீடியோஸை தெரிவிக்க கொடுக்காதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அதனால தைரியம் போங்க. எக்காரத்தை கொண்டு கொடுத்தா நம்ம பேர், நம்ம குடும்ப பேர் கெட்டு போயிடும், ஏன் பேர் கெட்டு போயிடும், நாளைக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்காரத்தை கொண்டு தயங்காதீங்க. நாளைக்கு பிரச்சனை உங்களுக்கு தான். அடங்கி இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு அவங்க பிரச்சனை கொடுப்பாங்க. இந்த மாதிரி வெளியே வாங்க, சொல்லுங்க, பிரச்சனை இல்லாமல் இல்லைங்க. இந்த மாதிரி சொல்லதான் குற்றங்கள் கம்மியாகும். அடக்கி வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வேறவங்களுக்கு போகும். உங்களால வேறத்தவங்க கஷ்டப்படுத்தாதீங்க, போய் சொல்லுங்க, சரிங்களா. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த ஆடியோ போடுறேன், கேளுங்க, ஃபுல்லா கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஒருபோதும் தளராதே, உன் நம்பிக்கை தோக்காது. தினந்தோறும் எரதேட எந்த பறவையும் சலிக்காது. விரல்களை மூடும் சுருக்கம் தான் கைரேக என்பது. அதை விட எனக்கு நீ வேணும் சொல்லலாம், ஏதாவது இப்ப சொல்லு, முடியாதுங்கிறது. எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா உரிமையும் ஒன்று இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் ஏதாவது என்னோட சுகத்துக்குங்கிற ஒன்றை பகிர்ந்துக்கிறதுக்கு பேசுறதுக்கு நீ இருக்கேன்னு நினைச்சேன். நீ லிமிட்டா இருக்குன்னு நினைக்கிற. உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு நீ வேணும்னு சொன்னேன், என் கூட விட்டே இருக்க மாட்டியா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் அது உங்க வைஃபுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். நீ இருக்க மாட்டேன்னு சொல்ல வர, அதானே. நாளைக்கு நீ இருந்துச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்த ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ட்ரெஸ் நீ போட்டுருப்ப. ஒன்றும் இல்லடா, பூ நாளைக்கு நிறைய வச்சுட்டு அதை நீ வச்சுட்டு வர, அது போதும் எனக்கு கூட அந்த எல்லா விஷயங்களும் எனக்கு உன்ட்ட இருக்குது. கிடைக்குமா கிடைக்காதா? எல்லா விஷயம்லாம் புரியல. எல்லா விஷயமும் கிடைக்குமா கிடைக்காதா? உங்க கூட நான் எதுக்கு சார் இருக்கணும்? ஓ, அருப்புக்கோட்டையில் கல்லூரி மாணவிகளை தவறான வழிக்கு அழைத்ததாக பேராசிரியை நிர்மலா தேவி பேசிய ஆடியோ தமிழகத்தையே உலுக்கியது. நிர்மலாவை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. நீதிமன்றத்தில் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது.
இந்த நிலையில் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் மாணவியிடம் வழிந்து வழிந்து பேசி தவறான செயலுக்கு அழைக்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனக்கு நீ வேணும், எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லு, முடியுமா முடியாதா? அது என்னமோ தெரியல, பிடிக்கும், நீ எனக்கு முக்கியம், என் கூட இருப்பியா இருக்க மாட்டியா? இருப்பேன்னு சொன்னீன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தியே ஞாபகம் இருக்கா? அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வா, அது போதும் என கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவியிடம் நைஸாக தூண்டில் போட்ட அந்த பேராசிரியரின் அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி போய் அவர் பேசிய ஆடியோ வெளியானதால் அம்பலப்பட்டு நிற்கிறார் திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் நாகராஜன். இல்ல நீ சொல்லுப்பா, நீ என்ன சொன்னா நான் பார்த்து சொல்லிடுறேன். என்ன சார் சொல்லணும்? எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். எதா இருந்தாலும் இப்ப சொல்லு, முடியாதுங்கிறது. சார் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க தானே சார், யாங்க சார் நீங்க என்ன மட்டும் யாங்க சார் பண்றீங்க? அது தெரிஞ்சா உங்களுக்கு சொல்ல மாட்டேனுங்களா நானு? எப்படி இருந்தாலும் அது ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, காரணம் சொல்லுங்க. நீங்க போயிட்டு இருங்க, பின்னாடி வரேங்கம்மா. ஹலோ சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க? வீட்ல. அது என்னமோ தெரியலப்பா, பிடிக்கும், உனக்கு பிடிக்கலாம் சொல்லி நான் என்ன அதை பத்தி பேசல, எனக்கு பதில் சொல்ல தெரியல உங்க அந்த இடத்துல. ஹலோ சார், நான் லைன்ல தான் இருக்கேன். சொல்லுமா, எதுவுமே நான் சொல்லல, போதுமா, சந்தோஷமா இரு, விடு. இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, ஒன்னும் சொல்ல வேணாம், விடு, நீ ஃப்ரீ ஆயிரு, அது போதும். என்கிட்ட பேச மாட்டீங்களா? பேச மாட்டேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா உரிமையும் ஒன்று இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் ஏதாவது என்னோட சுக துக்கங்களை ஒன்றை பகிர்ந்துக்கிறதுக்கு பேசுறதுக்கு நீ இருக்கேன்னு நினைச்சேன். நீ லிமிட்டா இருக்குன்னு நினைக்கிற. ஹலோ, உங்களுக்கு என்ன சார் வேணும்? புரியலடா. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். நீ கேட்டா கொடுத்துருவியா? முடிஞ்சா கொடுக்குறேன். முடிஞ்சாலாம் இல்ல, கொடுப்பியா? இப்ப நான் என்னத்த சொல்றதுன்னு என அந்த மாணவி தயங்கிய நிலையில் தன்னுடைய மனது புண்படுவதாக கூறி அலுத்து கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த மாணவியை கட்டாயப்படுத்தி கல்லூரி டிபார்ட்மெண்டில் வைத்து சந்திப்புக்கு அச்சாரம் போட்ட நாகராஜன், என்ன கட்டிப்பிடிப்பியா என்று நான் கூசாமல் கேட்கிறார். நீ சொல்லு, நிஜமாலுமே நீ எனக்கு வேணும் சொல்ற, அது மட்டும் சொல்லு. நீங்களே சொல்லுங்க. நீ வேணும் சார், நான் தான் உங்ககிட்ட தானே இருக்கேன். நீ இல்ல, நான் இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க, உங்க கூட நான் இருப்பேன்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல முடியல. சார், நான் உங்ககிட்ட தானே சார் இருக்கேன். இல்ல, நீ அப்படிலாம் போய் சொல்ற, நீ ஏமாத்திட்டு போலான்னு பாக்குற. எனக்கு நீ வேணும்னு சொன்ன, என் கூட இருக்கே இருக்க மாட்டியா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கூடயா சார் இருப்பேன்? சொல்லுடி, சொல்லு. நீங்க உங்க சார், அது உங்க வைஃபுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஏப்பா, அது வேணாம்ப்பா ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன். சார், நானும் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், அதை நீங்க சொல்லுங்க. ஏப்பா, அது ஒன்றும் இல்லை, எங்கள் தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. யார் முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது சின்ன வயசுல தூக்கி வளர்த்த தங்கச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வளகாப்புல ஒரு பெரிய பிரச்சனை என் தங்கச்சி எடுத்துட்டா. அதுலேருந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகி. ஆனால் உங்ககிட்ட நல்லா தானே இருக்காங்க? அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. நீ என் கூட செக்ஸ் இருக்க மாட்டேன்னு சொல்ல வர, அதானே? விடு விடு, இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். நாளைக்கு நீ இருந்துச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்த ஞாபகம் இருக்கா? ஒன்றும் இல்லைடா, பூ நாளைக்கு நிறைய வச்சுட்டு அதை நீ வச்சுட்டு வாடா, அது போதும் எனக்கு. என் கூட இருப்பில்ல, இருக்க மாட்டேன், அது மட்டும் சொல்லு, உண்மையை சொல்லு. அப்புறம் எதா இருந்தாலும் பேசு. உண்மையாலுமே என் கூட இருக்க மாட்டேன்னு இப்படி கட்டுப்பாடு வைக்கிறியா? நீங்க சொல்லுங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சரி, நான் ஒண்ணுமே பண்ணல. அவங்க அதுக்குள்ள என் கூட நீ கூட தூங்க மாட்டியா? தனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் குரு தன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரே என நினைத்து பழகியுள்ளார் அந்த மாணவி. ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்ட ஜொல்லாசிரியர் நாகராஜனோ
ஒரு மாணவியிடம் என்னவெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசியதுதான் வேதனையின் உச்சம். அதுவும் அடுத்த ஆடியோக்களில் அவர் பேசும் பேச்சுக்கள் ஆபாசத்தின் உச்சம். அன்பிற்கும் பாசத்திற்கும் ஏங்கும் அந்த மாணவியின் எதிர்பார்ப்பை நேரடியாக தனது பாலியல் இச்சைக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறது ஜொல்லாசிரியர் நாகராஜனின் பேச்சு. என் கூட இருப்பியா இருக்க மாட்டியா? உன்கிட்ட இருந்து எல்லா விஷயமும் கிடைக்குமா கிடைக்காதா? உன்னை கட்டி பிடிக்க கூடாது, முத்தம் கொடுக்க கூடாதுன்னா எதுக்கு பழகணும்னு சொல்லு என செல்போனில் அசால்ட்டாக கேட்கிறார். எவ்வளவு இருப்பியா இருக்க மாட்டியா? இருப்பேன். எனக்கு கூட அந்த எல்லா விஷயங்களும் எனக்கு உன்கிட்ட இருக்குது கிடைக்குமா கிடைக்காதா? எல்லா விஷயம்னா புரியல. எல்லா விஷயமும் கிடைக்குமா கிடைக்காதா? புரியலங்க சார். எல்லா விஷயம்னா புரியல. நீ உண்மையாலுமே என் கூட அப்படி எல்லாம் பேச மாட்டியா? உனக்கு பிடிக்கல தானே? சார் ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். யாரு உன் தம்பி போன சொல்லு, உன் அனுமதி இல்லாம சொல்லக்கூடாதா? ஆமாங்க சார். சரி. ஓகேவா சார்? சரி. வீட்டுக்கு போறீங்களா? ஆமா. அதான் உனக்கு அனுமதி எல்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு கட்டி பிடிக்க கூடாது, மத்தவங்க எதுவுமே இல்லாம அப்புறம் நான் எதுக்கு உனக்கு என்ன பிடிக்கல அவ்வளவுதானே, விட்டுரு. ஏன் தேவையில்லாம பாவம் உன் மனசு நீ வருத்திக்கிற? நீயே பாவம் அங்கிருந்து இங்க வந்து இவளுங்கெல்லாம் ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறாங்க, கோச்சிட்டு பயந்துட்டு போற. சொல்லு. இல்ல சார், பிடிக்கல. இல்ல எனக்கு தெரியும். நீ இருந்தாடா நீ என் மனசு புண்படக்கூடாது, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிற, அவ்வளவுதான். எதுக்குன்னா இல்ல எதுக்குன்னா புரியுதடா, நீ என்ன சொல்றதுன்னே புரியல. நீ அதான் அப்பா இல்ல சத்தமா தான் பேசேன். உங்க கூட நான் எதுக்கு சார் இருக்கணும்னு. ஓ சரி, வேணாம். இப்படி தொடர்ந்து பேசியதால் அது குறித்து தோழிகளிடம் மாணவி கூறியுள்ளார். எப்பவும் போல அவரிடம் நெருக்கமா பேசுவது போல பேசு, அப்போதான் அவர் என்ன நோக்கத்திற்காக உன்னிடம் பேசுகிறார் என்பது தெரிய வரும். அதையெல்லாம் ஆடியோ ரெக்கார்ட் செய்த பிறகு புகார் கொடுக்கலாம் என தோழிகள் ஆலோசனை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாணவியும் அவரிடம் நெருக்கமாக பேசுவது போல பேசியதாக கூறப்படுகிறது. என்ன சொல்றதுன்னே தெரியல. விருப்பமா விருப்பம் இல்லையான்னு சொல்ல, அவ்வளவுதான். ஹலோ, சொல்லுங்க சார். பிடிக்கல தானே? இல்ல அப்பெல்லாம் என் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லங்க சார், அதெல்லாம் இல்ல. சொல்லுங்களா? அதெல்லாம் இல்ல. உறுதியா இருக்க மாட்டியா? அதை மட்டும் சொல்றேன். அது நீங்களே சொல்லுங்க சார். இல்ல அது நீ எப்படின்னா யாரு மனசும் புண்படக்கூடாதுன்னு நினைப்ப, அதனால உன் மனசுல புண்படுத்தக்கூடாதுன்னு தானே எதுவுமே சொல்லல. அதுக்காக உன் உடம்புக்காக பழகிறேன்னு நீ நினைக்காத. உனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். அது உன்னை வம்பிழுக்கிறது அதெல்லாம் நீ ஒரு மாதிரி இது பண்ணி சிரிப்ப, திடீர்னு ஒரு மாதிரி நீ கை கட்டி நிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நீ கை கட்டி நிற்பது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி நீ பேசுவ, அது ரொம்ப பிடிக்கும். நீ கடைசியா சொல்லிட்டு உனக்கு இப்படியா இருக்க மாட்டியா? அது நீங்களே சொல்லுங்க. நீ சொல்லு, இருப்பியா இருக்க மாட்டியா? சார் அது நீங்க என்கிட்ட உண்மையா சொன்னா என்னன்னு சொல்லுடா. சார் ஆக்சுவலா உங்க வைஃப் இல்ல, நான் அதை இழுக்கல. சரி விட்டுரு. சார் இருங்க, நான் சொல்றேன். நான் உனக்கு 1/2 hour கழிச்சு பண்றேன். அதுல வந்து நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம், சரியா? இதனைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் கணேசரிடம் கேட்டதற்கு மாணவியிடம் தமிழ்துறை பேராசிரியர் நாகராஜன் பேசிய குரல் பதிவு குறித்து எனது கவனத்திற்கு வந்தது. இதையடுத்து திருச்சி மண்டல கல்லூரி இணை இயக்குநரிடம் இருந்து கொடுக்கப்பட்ட அறிவுரையின்படி கல்லூரி உள்புகார் பாதுகாப்பு கமிட்டி மற்றும் மூத்த பேராசிரியர்கள் கொண்ட குழு என 2 விசாரணை நடைபெற்றுள்ளது. RJD விசாரணை செய்து வருகிறார். முதற்கட்ட விசாரணையில் தமிழ்துறை பேராசிரியரின் தவறு உறுதி செய்யப்பட்டுள்ளது என முதல்வர் கணேசன் தெரிவித்தார். இந்த நிலையில் தமிழ்துறை 3ஆம் ஆண்டு மாணவிகளிடம்
பாலியல் ரீதியான நோக்கத்துடன் தொந்தரவு செய்த பேராசிரியர் நாகராஜன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்லூரி முதல்வரிடம் நேரில் சந்தித்து மாணவ மாணவிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். டீன் ஏஜ் வயதில் தடுமாறும் மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனைகள் கூறி நல்வழிப்படுத்த வேண்டிய பேராசிரியரே மாணவியை பாலியல் ரீதியாக பேசி என்னுடன் இருப்பியா இருக்க மாட்டியா என்று தொடர்ந்து செல்போனில் டார்ச்சர் கொடுத்திருக்கிறார். இந்த நேரம் வரை கல்லூரி நிர்வாகம் இதனை காவல்துறையின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் கையில் வைத்து அவரை காப்பாற்றிவிடும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கூறப்படும் நிலையில் மாணவிகள் நலன் கருதி அவர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மாணவர்களின் ஆதங்கமாக உள்ளது. அதே நேரத்தில் தன்னிடம் தவறான நோக்கத்தில் பேசும் நபர்களிடம் ஆரம்பத்திலேயே பேச்சை பெண்கள் கட் செய்து விடுவது நல்லது. இல்லையென்றால் அந்த பெண் பேசியதால் தான் நான் பேசினேன் என்று தங்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல இது போன்ற பாலியல் பெருச்சாளிகள் பேசத் தொடங்கும். எனவே கல்லூரிக்கு படிக்க செல்கின்ற பெண்கள் இது போன்ற ஜொல்லாசிரியர்களிடம் உஷாராக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஜாலியாக செய்தாலும் ஜாலிக்காக செய்தாலும் குற்றம் கேடு தரும்.